வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி. பாடி பில்டிங் பற்றி எனக்கு கவலையே இல்லை. எத்தனை பிம்பிள்ஸ் தானே போயிடும் அப்படின்னு சொல்லி ஜாலியாக போயிடலாம். மாடலிங்கில் அப்படி இல்லைல்ல. நீ பாடி பில்டிங் பண்ணுற டைமில் நான் எந்த கேஸோடையுமே பேசினதில்லை. ஏன்னா என்னை சுற்றி அங்கே கேஸ்லாம் இருப்பாங்களா? கிடையாது. காலேஜ்லேயும் கேஸ் கிடையாது. இந்த ஃபீல்டில் நடக்குது, அதை பற்றி நம்ம பேச மாட்டோம். ப்ரோ, ஒரு பாடி பில்டராக ஆரம்பிச்சிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மாடலாக கலக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அங்கேருந்து இங்கே வந்தது. ஏன்னா அங்கே நீங்கள் உடம்பு ஃபுல்லாக காட்டணும், இங்கே நீங்கள் ட்ரெஸ்ஸை மேலே போட்டு மறைக்கணும், அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. இந்த ஒரு ஃபீல்டு எதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இதில் என்ன அல்டிமேட்டாக உங்களுக்கு மேலே போகணுன்ற ஆசை? சில டிவி சேனல்ஸில் சில ஷோஸில் எதனா முகம் காட்டணுன்ற ஆசைலாம் உங்களுக்கு இருக்கா? டு பி ஃப்ராங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். சொல்லலாம் ப்ரோ, இதில் ஒன்றும் இல்லை. இதை எல்லா ஷோலையும் சொன்ன மாதிரி தான். ஃபிட்னஸ் சூஸ் பண்ணுறப்போ ப்ரொடக்டிவிட்டியாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன். என் ஸ்கில் எதை பண்ணாலும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் சொன்னேன். ஸோ 2014 நான் ஃபிட்னஸ் சூஸ் பண்ணது அம்மாக்காக. பட் மாடலிங் சூஸ் பண்ணது வந்து எனக்கே தெரியாது நான் அதை சூஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு நாள் நைட்டில் நான் மாடலிங் பண்ணேன், ரேம் ஷோஸ் பண்ணேன். அது எதனாலனா என்னோடய ஃப்ரெண்டு மணின்னு சொல்லி ஃபோன் பண்ணி, சென்னையில் இருக்கேன், லோரியல் டீம்லேருந்து 6.6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற மாடலை கூப்பிட்றாங்க, வரியா அப்படின்னு. நீ மாடலை கூப்பிட்றா, எதுக்குடா என்ன கூப்பிட்றேன்? நான் ஆல்ரெடி ஓகே ஒத்துக்கிறேன், ஆனால் நான் மாடல் இல்லைடா அப்படின்னேன். பரவாயில்ல, அதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன், நீ தான் கரெக்டு, நீ கிளம்பி வா அப்படின்னா. சரி, சென்னை போய் ரொம்ப நாளாச்சு, கிளம்புவோம் சென்னைக்கு போகலான்னு சென்னைக்கு அப்படியே வந்தேன். பார்த்தா லோரியல் ஷோ. தலைக்கு ஷாம்புவாக தான் அந்த ப்ராடக்ட்டை கையில் வச்சுருந்துருக்கேன். அந்த ப்ராடக்ட்டுக்கு போய் நான் வந்து நடக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2018 இந்தியா முடித்தவொடனே குண்டாக ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு, மசில்லாம் காலி, தொப்பை லைட்டாக. அந்த தொப்பையோடையே நடந்தேன். நடக்கிறப்ப மட்டும் தொப்பையை உள்ளே இழுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்துட்டு வந்தேன். அங்கே கிடைச்ச அப்ளாஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு ஏன் கிடச்சிதுன்றது இன்ன வரைக்கும் டவுட். என்னன்னா என்னோடய ஹைட், நான் டாலாக இருந்தது ஒரு ப்ளஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் கட். செகண்ட் திங் அந்த வாக். சில பேர் நடக்கிற அந்த கெஸ்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ஆட்டிடியூட் வந்து அந்த ஸ்டேஜில் ப்ரெசன்ஸ் பண்ணது நல்லா இருந்ததுன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஏர் ஸ்டேஜ்லேயே லோரியல் டீமில் நிறைய ஏர் ஸ்டைலிஸ்ட்டே வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து எனக்குள்ளே அங்கே டக்குன்னு சரி நம்ம ஏன் பண்ணக்கூடாது, பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், 2019 மறுபடியும் பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மாடலிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, புதுசு மணி ஒருத்தன் தான், அவனும் மாடல்லாம் கிடையாது, சும்மா ஆசைக்காக பண்ணது. அப்போ நான் ஆன்லைனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ ஃபிட்னஸ்க்கும் மாடலிங்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ், ஏன்னா ரெண்டுமே ஃபிட்டாக இருக்கணுன்றது தெரியும். அதை தாண்டி மாடலிங்கில் என்னென்ன வேணும் அப்படின்னா ஸ்கின், ஹேர், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். பேஜன் ஷோஸ் பண்ண வந்தால் என்னென்ன இருக்குது, டேலண்ட் ரவுண்ட்ஸ் இருக்கும், அதில் எப்படி நம்ம ஸ்பான்டேனியஸாக பதில் சொல்லணும், இன்ட்ரோ, இதெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டு சைட் பை சைட் நான் கற்றுக்கிறேன். அதே சைட் பை சைடில் இன்னொரு விஷயத்தில் பேரலாக என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா பாடியை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி 100+ கேட்டகரியில் பண்ணேன். 90 kg மாடலிங் பண்ணுறப்போ வந்தேன். அதாவது பாடி பில்டிங் ஃப்ரேம் பெருசாக இருக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக லீன் மசில் ஆகணும். அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது. அப்படியே பண்ணி பேஜன் ஷோஸ் பண்ணேன். 2 பேஜன் ஷோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேஜன் ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருண் ரமன் சார், ஃபேஷன் கோரியோகிராஃபர், ப்ளஸ் இப்போ பிக் பாஸ் பாலான்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ வந்து பாலாஜி முருகதாஸ், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ், என்னோடய க்ரூமிங் டைரக்டர் அவர் அந்த ஷோவில். ஸோ அந்த ஷோவில் அவர்கிட்ட நாங்கள் ஃப்ரெண்டாக கனெக்ட் ஆகிட்டோம். ஏன்னா அவரும் 2018 மாடலிங்கில் மிஸ்டர் இந்தியா, நானும் 2018 ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி. ஸோ அதனால நாங்கள் 2 பேரும் ஃபிட்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அவர்கிட்ட அந்த ஷோ முடித்ததுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வாங்கி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருந்தேன். பாடி எப்படி மெயின்டைன் பண்ணணும், பாடி எப்படி மெயின்டைன் பண்ணுறது கூட எனக்கு தெரியும், ஸ்கின் எப்படி மெயின்டைன், ஏன்னா எனக்கு மேஜராக விஷயம் தப்பாக என்ன கஷ்டமான விஷயம் மாடலிங்கில் இந்த ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். ஓகே, இதே மாடலிங் இன்னொரு விஷயம் ப்ரோ, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுக்கு பதில் சொல்லலாம். ஆக்சுவலாக சினிமா இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, சீரியல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு எந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கும் ப்ரோ. மாடலிங் இங்கே பேர் எடுத்திங்கனாலே முதல்ல கேட்குறது என்னப்பா அதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்வாங்க. நல்லா நடக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் சில இடங்களில் தவறாக நடக்கிற மாதிரியும் எங்கள் காதிக விஷயங்கள் வந்திருக்கு. பாதிக்கப்பட்டவங்களே எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க சில டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது. நான் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன் ப்ரோ, உங்ககிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கால் எதுனா வந்திருக்கா? ஏன்னா இதில் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்கள் பெருசாக குறி வைக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. மாடலிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் கால் மற்றவங்களுக்கெல்லாம் போயிருக்கு, எனக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் ஃப்ளர்ட்டி மெசேஜஸ் நிறையா வந்திருக்கு உங்களுக்கு. ஆமாம். ஐயோ,
என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நான் வீட்டிலேயே இருந்த பையனா, வீட்டிலேயே தான் இருப்பேன். காம்படிஷன்ஸ் அப்போ மட்டும்தான் ஏதாவது எந்த ஊரில் நடக்குதோ அந்த ஊரில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிற ஆள். மாடலிங் பண்ணுறப்போ சென்னைக்கு தான் அடிக்கடி வந்துகிட்டே இருப்பேன். ஃப்ரைடே நைட் கிளம்புவேன், சண்டே நைட் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே தானே ஷோ நடக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் டைம் எல்ஜிபிடி கம்யூனிட்டி பீப்புளோட இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறது தெரியுது. ஆனால் இப்படிலாம் உலகத்தில் இருக்காங்கன்றது எனக்கு நாலேஜ் வந்துருக்கு, தெரியும். கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியுது. இல்லை, நான் அதை சொல்ல பண்ணும்போது தெரியுதுன்னு சொல்ல, அந்த மாதிரி ஆளுங்களோட நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கிடையாது, எங்கள் வீட்டிலே யாரும் கே கிடையாது. ஸோ அப்போ எனக்கு அந்த கே கூட இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த பாடி பில்டிங் டைமில் கிடையாது, 2018 வரைக்கும். ஆனால் வீட்டில் டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தவங்க வேலை பார்த்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாவது நல்ல காரியத்துக்கு போனாலும் சரி, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்போம். ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப டிவைன் ஸ்பிரிச்சுவல். திருநங்கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரருக்கு ஈக்குவலாக பார்ப்பாங்க. நாங்கள் திருச்செங்கோடில் அந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி போவோம். சிக்னலில் எங்கள் அம்மா வந்து டிரான்ஸ்ஜெண்டராக காசு கேட்டாங்கன்னா 100 ரூபா எடுத்து கொடுத்துட்டு 1 ரூபா காயின் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க கடிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கடிச்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கி நான் என் பர்ஸில் வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாமே கடவுள் மாதிரி பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேயோட இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் வந்து மாடலிங் வந்தோன்னா நடந்தது. அதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபீல்? சரி, இப்படி இருக்காங்க போல். ஆனால் அந்த இடத்துல 2 ஆப்ஷன்ஸ் எனக்கு இருக்குது. நான் வந்து கேவாக இருந்து என்னோடய ஹார்மோன்ஸும் அதே மாதிரி இருந்தது அப்படின்னா நானும் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். நான் அந்த மாதிரி ஆளும் இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஹார்மோன்ஸும் இல்லை, நான் ஸ்ட்ரெயிட். இதை நான் சொல்லிடுவேன். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து தான் ஆகணும், இல்லைனா உன்னை ஸ்டேஜில் ஏற்ற விட மாட்டேன், இல்லைனா நீ இதில் வாக் பண்ண முடியாதுலாம் சொன்னதில்லை. நார்மல் நம்ம எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறோன்றது விஷயம் இருக்குது. நான் வந்து ஜென்ரலாக அப்படியே மேலோட்டமாக ஹாய் பாய்னு கிளம்பிடுவேன். ஆக்சுவலாக எங்களுக்கு முதல்லலாம் சரி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு தான் நினச்சோம். ஆனால் இப்போ வர பார்த்தா மேலே சன்னி அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா பயம் வருது எல்லாருக்கும். இல்லை, நான் எப்படின்னா 2019-20 ஓகேவா, 20 ஒரு ஈவெண்ட் பண்ணேன், ஒரு ஷோ பண்ணேன் லாஸ்ட்டாக. அந்த ஷோக்கு அப்புறம் நான் சென்னை வரவே இல்லை. ஏன் ப்ரோ? நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டேன், திருச்சிக்கு. திருச்சி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் வர மாட்டோம். ஏன்னா என் அண்ணன் இந்த சென்னையில் தான் இறந்தோம். ஸோ அதனால நாங்கள் சென்னையவே அவ்வளோவா எங்கள் அம்மா வந்ததே இல்லை அதுக்கப்புறம் அண்ணன் இறந்ததுலேருந்து. ஸோ நான் தான் இந்த ஷோக்காக அடிக்கடி வந்துட்டு இருந்தேன். ஸோ சென்னை பக்கம் வரதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த மாதிரி மாடலிங்கில் இந்த கேஸ் நிறையா இருக்காங்க, நிறையா மாடல்ஸ்கிட்ட இன்டர்வியூனா நான் வீட்டில் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றபடி தெரிய வாய்ப்பே கிடையாது. நம்மக்கிட்ட நடக்கிற மாதிரி தான் எல்லா மாடல்ஸ்க்கும் நடக்குது. அப்போ நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே தான் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை குறை சொல்லிலாம் வீடியோ போட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச என் ஃபோன் கான்டாக்டில் இருக்கிறவங்களாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி உட்காந்து அவங்கள தப்புலாம் சொல்ல மாட்டேன். அது அவங்களோட ஃபீலிங். அதாவது பேச மாட்டோம் இல்லை, அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்க உன்னை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறப்போ உனக்கு 2 ஆப்ஷன், நான் எல்லா ஷோஸ்லேயும் அதான் சொல்லுவேன், இன்டர்வியூலையும் அதான் சொல்லுவேன். 2 ஆப்ஷன் இருக்குது. அவங்க ஹார்மோன்ஸ்னால தான் உன்கிட்ட கேட்குறாங்க. உன்னை பிடிச்சனால நீ அழகாக இருந்திருப்ப, இல்லை அவங்கள நீ அட்ராக்ட் பண்ணியிருக்க, அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. நீ நோ சொல்லு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா. ஆனால் நோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் வளர மாட்டோம்னு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை எப்படி பார்ப்போம்? நோ சொன்ன ஷோவில் இல்லைன்னா இன்னொரு ஷோ இருக்குது, போய் பண்ணு. அவங்க மட்டும்தான் ஃபேஷன் டிசைனராக இருப்பாங்களா, அவங்க மட்டும்தான் ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஏன்னா இப்போது கேஸ்னு எடுத்துக்கிட்டால் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் டிசைனராக இருப்பாங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக இருப்பாங்க. மாடலிங் ரிலேட்டடான ஸ்டஃப்பில் தான் கேஸ் கொஞ்சம் அதிகம். எதனால அவங்களுக்கு அந்த ஃபெமினைன் இருக்குல்ல, அந்த கேர்ள்ஸோட ஹார்மோன்ஸ் கொஞ்சம் அதிகமாகறனால இந்த மாதிரி ஃபீல்டில் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ஆள் தான் தமிழ்நாடான்னு கேட்டால் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டான ஃபேஷன் கொரியோகிராஃபரும் இருப்பார், ஸ்ட்ரெயிட்டான ஃபேஷன் டிசைனரும் இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட்டான ஹேர் ஸ்டைலிஸ்ட்டும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு போர்ட்ஃபோலியோ கொடுத்து அவங்க கிடைக்கிற சான்ஸை நீ அப்ரோச் பண்ணு. தானே ஸ்ட்ரெயிட்டு ப்ரோ? இல்லை சொல்கிறேன், இந்த இந்த கேட்டகிரிலாம் இருப்பாங்கள்ல. ஸோ அதுக்காக சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்லணும்ல. ஏன்னா நான் உங்ககிட்ட கேட்ட அந்த கேள்வி சில பேர் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம், மாடலிங்கில் இருக்கிற பசங்க என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் தான் உங்கள்கிட்ட ஓப்பனாக கேட்டிருந்தேன், வேறு எதுவும் இல்லை ப்ரோ.